எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தை அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது ஒப்பர் பெற்றோர் பெற்றது உற்றது உலகிற்கெனின். அனைவருக்கும் வணக்கங்க. யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். இப்போ குருபலம், இப்போ புனர்பூசம் 4 பாதத்தில் இருந்து புனர்பூசம் 3 அப்படிங்கிறதுக்கு குரு வக்கரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். சரி, இந்த குரு வக்கரம் இருந்தாலுமே இது அற்ப வக்கரம். அப்போது அதிவக்கரம், வக்கர நிவர்த்தி இதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக புனர்பூசம் 3 இருக்கிற குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உத்தராடம் 1ஆம் பாதத்தை பார்ப்பார் 100%. இதை பூராடம் 4 அப்படிங்கிறது 80%, பூராடம் 3 அப்படிங்கிறது 60%, பூராடம் 2 அப்படிங்கிறது 40%, பூராடம் 1 அப்படிங்கிறது 20%. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பலன் இல்லை. ஆனால் உத்தராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 80%, உத்தராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 60%, உத்தராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 40%, திருவோடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சதவீதத்தில் குறைஞ்சிட்டு போயிருமுங்க. அப்போது திருவோணம் 3, திருவோணம் 4, அவிட்ட 1, 2 பிறந்தவங்களுக்கு அதுலேயும் குருபலன் இல்லை. அப்போது இதை உறுதிப்படுத்துறது தானுங்க இந்த சக்கரம். அப்போ இந்த சக்கரத்துக்கு அமைச்சு பலனை பொதுமக்களுக்கு விரிவாக விவரிங்கன்னு சொன்னால் ஒரு வித்வான்களும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த சக்கரமே உலகத்தில் இல்லைங்க. ஆனால் இந்த சக்கரத்தை கொண்டு குரு பலனை சதவீதம் சொல்லிட்டுனா இதில் 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு, ராசிக்கு 2ல் குரு இருக்கிறாரு, ராசிக்கு 11ல் குரு இருக்கிறார். இதெல்லாம் குரு பலம் அப்படின்னு இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த 7ஆம் பார்வைக்கான அதே சதவீதத்தில் அந்த பலமெல்லாம் இருக்குமானா இருக்காது. இந்த 5ஆம் பார்வைக்கு 9ஆம் பார்வைக்குமே 67% குரு பலம். இது அந்த குருவிருக்கிற புள்ளியில் இருந்து இந்த 5, 9ல் சந்திரன் இருக்கிற புள்ளி சரியாக இருக்க வேண்டும் அந்த பாவக ரீதியாக. அப்போத்தான் அந்த 67%. அடுத்து ராசிக்கு 2ல் குரு, ராசிக்கு 11ல் குரு, இதெல்லாம் குரு பலம். இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு 33%. இந்த ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு 17%. இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் அந்த குரு பலனை தீர்மானித்து பொதுமக்களுக்கு தெரிவித்து அவங்கள நல்லதை அனுபவிக்க வைக்கணும் ஜோதிடர்களாகிய நாம். அப்போ இதை இந்த சக்கரத்தை கொண்டு சுலபமாக செய்து விடலாம். இதில் இந்த 12 கட்டத்தில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? லக்னத்தில் ராகு, 7ல் கேது, செவ்வாய். ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம். இந்த 12 கட்டத்தில் அது தெரிவிக்குது. இதை இப்படியே கொண்டு போய் உண்மையிலேயுமே அந்த செவ்வாய் ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்தை இணைச்சிட்டோம்னா அவங்க விரைவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் போயிடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னம் அப்படிங்கிறது புனர்பூசம் 1ஆம் பாதத்தில், அதாவது 21வது பாகையில் 1வது விகலையில் இருக்குதுங்க. இதை பார்த்தீங்களா? இதெல்லாம் அமைக்கிறதுக்கு இந்த சக்கரத்தில் இடம் இருக்குதுங்க, புள்ளி வைக்கிறதுக்கு. அடுத்து இந்த ராகு இருக்கிறது மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாருங்க. பார்த்தீங்களா? நான் இங்கே அமைச்சிருக்கிறேன். லக்னம் அப்படிங்கிறது இந்த இடத்துல, ராகு இருக்கிறது இந்த இடத்துல, அதாவது மிதுன ராசியின் முதல் பாகத்தில் இந்த ராகு இருக்கிறாரு.
லக்னம் இருக்கிறது மிதுன ராசியின் 7ஆம் பாகத்தில் இருக்குது. அப்போ அந்த ராகு லக்னத்தில் இல்லை அப்படிங்கிறத இதனுடைய ஆதாரத்தோடு என்னால் தெரிவிக்க இப்போ இயலும். இங்கே பார்த்துக்குங்க, இந்த ராகு லக்னத்தோடையே இருந்ததுன்னா 100%, இது இங்கே இருந்ததுன்னா 80%, இங்கே இருந்ததுன்னா 60%, இங்கே இருந்ததுன்னா 40%, இங்கே இருந்ததுன்னா 20%. அதுக்கப்புறம் 12ஆம் பாவகத்தின் விரிவு வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ இந்த ராகு 12ஆம் பாவகத்தில் 40% இருக்கிறாருங்க. அப்போ ராகு தோஷமும் இருக்காது, நேராக தானே கேது இருப்பார், கேது தோஷமும் இல்லை இந்த ஜாதகத்துக்கு. இதே இந்த சக்கரத்தில் நான் அமைச்சுக்கிறேனுங்க. அடுத்து செவ்வாய், அதே கேது இருக்கிற பாதத்திலேயே இருக்குதுங்க. அப்போ அந்த செவ்வாயுமே கேது எப்படி 6ஆம் பாவகத்தில் இருக்கிறாரோ அதுபோலத்தான் இந்த செவ்வாயும் 6ஆம் பாவகத்தில் இருக்குது. அப்போ இதுதான் சுத்த ஜாதகம். ஆனால் இந்த 12 கட்டத்தில் ராகு 3ஆவது பொட்டியிலையுமே, செவ்வாய் 5ஆவது பொட்டியிலையுமே, கேது 9ஆவது பொட்டியிலையுமே இருக்கிறத வச்சுட்டு சுத்த ஜாதகம் அப்படின்னா அங்கே ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை தெரிவிக்கிறேனுங்க. இதை பார்த்தீங்களா, லக்னத்தில் இருந்து 3ஆவது பாவகத்தில், பாவம்னு சொல்லக்கூடாதுங்க, பாவகம் காணும் லக்னத்தோன் பாவியாகில் கலந்தவர் பொசிப்பெல்லாம் தீமையே செய்யும் கொண்ட லக்னத்தோன் தசையனில் தானே கூறு 6 8 3 2 11 6க்கும் உடையோர் விரும்பும் உமது பலன் விபரீதமாகும் வண்டமரும் குழலியே லக்ன பாவகம் வரும் வழியாய் பலனுரைப்பாய். அப்பா, முன்னோர்கள் இப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை கடைப்பிடிச்சோம்னா சரியான பாதையை பொதுமக்களுக்கு ஜோதிடர்களாகிய நம்மால் காட்ட இயலும். அப்போ இந்த ராகு 3ல் இருக்குது, செவ்வாய் 5ல் இருக்குது, கேது 9ல் இருக்குது அப்படின்னு இந்த சுத்த ஜாதகம்னு வச்சுட்டு உண்மையிலேயுமே அது ஒரு சுத்த ஜாதகத்தோடு இணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ராகு 99.99% 2ல் இருக்குது, கேது 8ல் இருக்குது, செவ்வாய் 4ல் இருக்குது. அப்போ தோஷமே இல்லாத ஜாதகத்தை இந்த தோஷம் இருக்கிற ஜாதகத்தில் இணைச்சோம்னா கணவன் மனைவியாக அவங்க எப்படி கருத்து ஒற்றுமையாக வாழ இயலும், ஒருத்தருடைய எதிர்பார்ப்பை இன்னொருத்தரால் எப்படி பூர்த்தி செய்ய இயலும். இப்போ இந்த ராகு இருக்கிறது எதில் இருக்கிறாரு? இந்த தலைப்பே பெற்றோர்களே, திருமண பருவத்தினரை, லக்னம் கிருத்திகை 1ஆம் பாதம் 24வது 29 பாகை 59 கலை 60வது விகலையில் இருக்குது. இது மேசராசியின் கடைசி பகுதி. இது நான் விகலை அளவில் கொண்டு போயிட்டேன். லக்னம் அப்படி இருக்குதுங்களா. அடுத்து 60வது விகலையில் ராகு மிருகசீரிடம் 3ஆம் பாதம், அதாவது 29 பாகை 59 கலை. அதுக்கு அடுத்தபடியாக 60 பாகை கலை எதுவுமே இல்லை, 1வது விகலையில் கட்டத்தில் இந்த ராகு இருக்குது மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில். அப்போது இந்த மிருகசீரிடம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்களா 2ஆம் பாவகத்தில் 80% இருக்குது, ராகு இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து லக்னம் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசியின் 9வது பாகத்தில் இருக்குது. அப்போது இங்கிருந்து இந்த பக்கம் 4 பாகத்தை எடுத்துக்கணும், இந்த பக்கம் 4 பாகத்தை எடுத்துக்கணும். அதுதான் தோராய பாவகம். இப்போ நான் வரைஞ்சிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் தோராய பாவகம், இது குறைந்தபட்சம். அப்போது இந்த ராகு இங்கே இருக்கிறதாக பாவிச்சா 80% இருக்கிறாருங்களா, லக்னத்துலேயும் ஆகட்டும் 2லேயும் ஆகட்டும், 2மே தோஷம்தான். அதே போல் அதுக்கு எதிர்த்தாப்பில் தானே கேது இருப்பார். அப்போ 8ல் கேது 80% இருக்கிறாரு பார்த்தீங்களா. அடுத்து செவ்வாய் 5ல் அப்படின்னு 5ஆம் பாவகத்தில் இருக்குது. இந்த செவ்வாய்
எதில் இருப்பார் அப்படின்னா மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் 1வது விகலையில் இருக்கிறார். அப்போ இவர் 1, 2, 3, 4ஆம் பாவகம். அப்போ 80% அளவில் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ இது ஆதாரம் இல்லைங்களா? அப்போ ஒரு 12 கட்டத்தில் அமைந்திருக்கிற ஜாதகத்தை, அது இந்த மாதிரி பிரச்சனைக்கு உண்டான ஜாதகத்தை அவசியம் இந்த மாதிரி சக்கரத்தில் அமைச்சு யதார்த்தமான பலனை தெரிஞ்சுட்டு உங்கள் மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நீங்களும் அமைதியாக இருக்கலாம். இதில் இன்னைக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கல்யாணம் எப்படி ஒரு 50% தோல்வியில், அதாவது கருத்து வேறுபாடு, பல்ல கடிச்சிட்டு வாழ்கிறது, தற்கொலை, தாண்டல், குழந்தையின்மை, விவாகரத்து, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த 5 சமாச்சாரமும் அந்த சரியாக இணைக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடியது. அடுத்து இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான வழியை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைய அலட்சியப்படுத்திட்டாங்க வர 2 தலைமுறையில். அதனால தான் இந்த குழந்தை பேர் இன்மைங்கிறது ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ புது பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு வெத்தலை வாக்கு போட சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி 3 வேளையும் வெத்தலை வாக்கு போடுங்க அப்படிம்பாங்க. இதில் இந்த வாஸ்து புருஷனை கூட தாம்பூலம் தரித்தல், தாம்பூலம் தரிச்சதுன்னா கருத்தரிக்கும். அது தானங்க நம்ம முன்னோர்கள் அங்கே கண்டு வச்சுக்கிறது. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கிற போது அந்த ரோசாப்பாக்கு 2 பைசா அந்த பொட்டலம், அதில் இனிப்பாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், மற்றும் தேங்காய் பூவு நிறமாகவும் அது இருக்கும். ஏன்னா நான் தமிழை விரும்பி, இல்லைன்னா கலர்னு சொல்லுவேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் தமிழ் விசுவாசி ஆகையினால தான் நிறமாக இருக்கும்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு விளையாட்டுத்தனமாக அதுக்கு ஆசைப்பட்டு அந்த பொட்டனை பார்க்க உடச்சி நாங்கள் போனால் தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனவை தான் வெத்தலை வாக்கு போடணும். அப்போ அந்த வெத்தலை வாக்குக்குமே புதுசாக கல்யாணம் ஆனவைகளுக்குமே சம்மந்தம் இருக்கிறதுனால தானே அதை தெரிவிச்சுட்டு இருந்துக்கிறாங்க சூசகமாக. அப்போ இதை நாம் கடைப்பிடிச்சாவே இந்த குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திடலாமுங்க. அதே மாதிரி உண்மையிலையுமே அந்த செவ்வாய் தோஷம் இருக்குதா, ராகு கேது தோஷம் இருக்குதா, அதுக்கு அது இணைச்சிட்டாலுமே இந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திடலாம். அந்த அளவில் இந்த சக்கரம் பயன்படுதுங்க. இதில் நான் இந்த அளவுக்கு தெரிகிறதுக்கு அவ்வளவு படிச்சிருக்கிறேனா பகுத்திருக்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் சிந்தனையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.